நீங்க ஒரு சின்ன பிள்ளையா இருக்கலாம், இல்லனா வயது சென்ற முதியவரா கூட இருக்கலாம். ஒரு மனுஷனா நம்ம இந்த உலகத்துல இருக்கும்போது, நம்மள மத்த மனுஷவங்க மதிக்கணும்ன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்குங்க. அது மனுஷனா பொறந்த எல்லாருக்குமே இயல்புதான். பட் நம்மளோட சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம நினைக்கிற மாதிரியே, நம்மள நாம இருக்கிற மாதிரியே மற்றவங்க அக்செப்ட் பண்ணி வேல்யூ பண்றாங்களான்னு பார்த்தோம்னா இல்லவே இல்லைங்க. அப்படி நம்மளோட வாழ்க்கையில ஒரு சில நல்ல மனுஷங்க இருந்தாலும் அவங்கள விரல் விட்டு எண்ணிரலாம். உனக்கு கணக்கே வராதுடான்னு திட்டுற கணக்கு வாத்தியார்ல இருந்து என் மானத்தை வாங்குறதுக்குன்னே பிறந்திருக்கியேன்னு திட்டுற பெற்றோர் வரைக்கும், என் தலை எழுத்து இப்படி ஒன்று எனக்கு வாச்சிருக்குன்னு சொல்ற கணவரும் மனைவி வரைக்குமே உண்மையான தன்னலமற்ற அன்பு எங்கேயுமே காணப்படுகிறது இல்லைங்க. ஏன் இவ்வளோ எதிர்பார்க்கிறோமே, நம்மளால மற்றவங்கள அப்படி வேல்யூ பண்ணி நேசிக்க முடியுதா? இல்லவே இல்லைங்க. ஏதோ ஒரு பாயிண்ட்ல மனுஷங்க சொல்ற வார்த்தைகளை கேட்டு நம்மளை குறைச்சுதான் மதிப்பிடுறோம். அதாவது நம்மளை நாமளே கூட நேசிக்க முடியாத கட்டத்துக்கு தான் போயிடுறோம். இப்படி ஒரு மைண்ட் செட்ல மனுஷங்க சஃபர் ஆகிட்டு இருக்கிற நிலைமையில தான் நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது ஒரு துக்கமான நிலைமைன்னு எல்லாருமே உணர்ந்திருப்போம். பட் நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமாங்க. நீங்க ஒரு மனுஷனா எப்படி இருக்கீங்களோ அப்படியே உங்களை அக்செப்ட் பண்ணி உங்களை நேசிக்கிறதற்கு ஒருத்தர் இருக்காருங்க. அவர்தான் இயேசு கிறிஸ்து. பரிசுத்த வேதாகமம் நமக்கு ரோமர் 5:8 இப்படியாய் சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நீங்களும் நானும் பாவிகளா இருக்கும்போதே நமக்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரையே கொடுத்து நம்மளை நேசிச்சிருக்காருங்க. இன்னைக்கு உங்களை பத்தி தெரிஞ்ச மனுஷங்க உங்களை நேசிக்கிறாங்களோ இல்லையோ, இந்த உலகத்தையே படைச்ச கடவுள் உங்களை ரொம்ப நேசிக்கிறாருங்க. அதனால உங்களோட மதிப்பை மனுஷங்க கிட்ட தேடாம இயேசு கிறிஸ்து கிட்ட தேடுங்க. நீங்க எவ்வளோ வேல்யூபிள்னு அப்பதாங்க உங்களுக்கே உண்மையா தெரியும். இந்த பைபிள் தாட்ஸை கேட்டு பயன்பட்டு இருந்தீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதாங்க. இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிற மாதிரியே நீங்களும் மற்றவர்களை நேசியுங்க. சீக்கிரமா இந்த உலகமே ஆண்டவரோட அன்பினால நிரப்பப்படும். God bless you.